அன்பு உருவான இடம் எது? யாருக்காவது ஏதாவது கெஸ் பண்றீங்களா? அன்பின் உறைவிடம், அன்பின் உருவான இடம், நேரம் எது? சிலுவையில அன்பின் பிறப்பிடம். அன்பு எங்க உருவானுச்சு? ஓகே, ஏதேன் தோட்டத்துக்கு போயிட்டீங்க. அதுக்கு முன்னாடி போக முடியாது. ஆனா போலாமே, இன்னும் கொஞ்சம் போலாம். எங்க அன்பு உருவாச்சுன்னா, இந்த திரியேக தேவன் என்று சொல்லுகிறோமே, பிதாவாகிய தேவன், குமாரன் இயேசு, பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவரும் எல்லாவற்றையும் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், ஒரே தேவனாய், இந்த திரியேக தேவன் அன்பினால் இணைக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அன்பு எங்க உருவாச்சு அப்படின்னா, பிதாவாகிய தேவனும் இயேசுவும் ஆவியானவரும் இவர்களுக்கு நடுவே அன்பு உருவானது. இவர்கள் அன்பினாலே இயங்கக்கூடியவர்கள். இந்த மூவரும் பாத்தீங்க அப்படின்னா அன்பினாலே இயங்கக்கூடியவர்கள். ஆகவே அன்பு எங்க உருவாச்சு அப்படின்னா, பிதாவாகிய தேவன், குமாரன் இயேசு, பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவனா எல்லாத்தையும் உண்டாவது முன்பதாகவே அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அந்த இணைப்பிற்குள்ளாய் அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த இணைப்பிற்குள்ளாய் இப்ப நாம் ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். வா, என்னில் நிலைத்திரு. நான் எப்படி பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேனோ அன்பினாலே, அதே போல நீங்களும் இந்த கூட்டணியிலே, நாங்கள் மூவராய் இருக்கிறோமே இந்த கூட்டணியிலே நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். ஆகவே அன்பு உருவான இடம் அங்கதான். அங்க உருவான அன்பு தான் எல்லா இடங்களிலேயும் பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. அந்த அன்பினாலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணுகிறார், மனுஷனை உண்டு பண்ணுகிறார். அந்த அன்பினால் தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பின் உறைவிடம் நம்முடைய தேவன் தான், திரியேக தேவன் தான். அன்பின் உறைவிடம், பிறப்பிடம் திரியேக தேவன். ஆகவே அந்த தேவனோடு நாம் இணைக்கப்படும் பொழுது அந்த அன்பு நம் வாழ்க்கையில வழிந்தோடுகிறதா இருக்கிறது.